ஹாய், கதிர்வேல் ஃபார்ம்ஸ் நண்பர்கள் எல்லாத்துக்குமே வணக்கங்க. இன்றைக்கி விற்பனை பதிவில் பார்த்திங்க அப்படின்னா 3 மாடு வந்திருக்குங்க. இதுக்கு முன்னாடி விற்பனை போட்டிருந்த மாடு எல்லாமே நம்ம லோக்கலில் தாங்க கொடுத்தோம். சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நன்றி. நம்ம பண்ணையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா கரூர் மாவட்டம் வெள்ளியணைங்கிற ஊருங்க. கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் சைடு ஒரு 15 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க. இந்த மாடு பார்த்திங்க அப்படின்னா 3ஆம் நீத்துங்க. நல்ல கருப்பு வெள்ளையில் பேட்சில் நல்ல அருமையான மாடுங்க. பால் கறவைன்னு பார்த்திங்கன்னா தாராளமாக 8 மேலே தான் கறக்குமே ஒழிய கம்மியாக கறக்காதுங்க. நம்ம கேரண்டியாக 8 லிட்டரு சொல்லலாங்க. எத்தனைக்கும் நம்ம தாலி தண்ணி நல்லா வைக்கும்போது 10 வருங்க. மாடு 2ஆம் நீத்துங்க. பல்லு கடமளப்புங்க. மேலும் விவரங்கள் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அப்பாவோட நம்பர் இருக்குது, கால் பண்ணி கேட்டுக்கோங்க. நேற்று நைட்டு தான் மாடு வந்தது, நான் விலை விவரம் எதுவும் கேட்கலைங்க. நீங்கள் கால் பண்ணி அப்பா கிட்டே கேட்டுக்கோங்க. மாடு குறை சொல்ல முடியாது, எல்லாத்துலேயும் நல்ல மாடு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா செவல மாட்டில் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபேட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா செவல மாடு நல்லாயிருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா 7-14 லிட்டரு ஒரு நாளைக்கு கறவை தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. நல்ல சுழி சுத்தத்தில் நல்ல மாடு, நல்ல குணமான மாடு, யார் வேணாலும் பீச்சிக்கலாங்க. எந்த குறையும் இல்லை. மாடு 2ஆம் நீத்துங்க. கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு 15 நாளைக்கு மேலே ஆகுங்க. மடி நல்லா வைக்கும். மாடு நல்ல சுழி சுத்தத்தில் நல்ல குணமான மாடுங்க. தீனி தண்ணி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி எடுத்த மாடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோ போட்டிருந்தப்போ சென மாடாக இருந்துச்சு. ஆனால் அடுத்த நாளே கன்று போட்டுச்சுங்க. ஸோ நேர்லேருந்து எருமப்பட்டி நாமக்கல் சைடு அங்கேருந்து ஒரு அண்ணா வந்து கறந்து பார்த்து எடுத்தாங்க. பட் இது நமக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுங்க. இப்போ விலைவாசி கம்மியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் எடுக்கும்போது. நீங்கள் புதுசாக இப்போ தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக கன்று மாடு பார்த்து கறந்து எடுங்க. ஸோ கன்று மாடு வந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இல்லை என் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோலாம் சென்ட் பண்ணுறேன். புதுசாக எடுக்கும்போது நீங்கள் கன்று மாடு எடுத்து நம்ம மாதிரி பண்ணையில் போய் கறந்து பார்த்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்குங்க. வேறு ஒன்றும் இல்லை. இது பார்த்திங்க அப்படின்னா ஆல் பிளாக்கில் நல்ல ஒரு சுழி சுத்தத்தில் நல்ல ஒரு மாடுங்க. இதுவுமே 2ஆம் நீத்து தாங்க. பல்லு வந்து 6 பல்லுங்க. நல்ல குணமான மாடு. உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக எடுக்கலாங்க. நல்ல தீனி தண்ணி எல்லாமே நல்ல இதில் பார்த்து நம்ம குவாலிட்டியாக வச்சுருக்கோங்க. ஸோ அதனால் எந்த குறையும் வராதுங்க. இது கறவைன்னு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் மடி வைக்குங்க. அவங்க சொன்னது 8 குறை வராதுன்னு சொன்னாங்க. நம்ம கணிப்புக்கு இன்னும் மடி வந்தால் தாங்க தெரியும். கொஞ்சம் சென்னையிலே இதிலே இருக்கும்போதே நம்ம காவட்டிலே எடுத்துகிட்டு வந்தோம்னா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும்னு நம்ம எடுத்துகிட்டு வந்ததுங்க. இதெல்லாம் இன்னும் கன்று போகிறதுக்கு நாளாகுங்க. மேலும் அப்டேட் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வீடியோ பாருங்கள், எடுத்துக்கலாங்க. நன்றி.